ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ போன வீடியோ செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஐ பட்டன் தரேன். ஸோ போன வீடியோ நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைசஸ் வந்து ஏன் இப்போ புதிய உச்சத்தை வந்து தொடுதுன்றதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் நிறையா ஃபேக்ட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணி அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பாருங்கள், ஐ பட்டனில் தரேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே வந்து இ பாஸ் வந்து இப்போ நெசசரியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லா நாளுமே வந்து நல்லதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அந்த கஷ்டங்கள் தான், அந்த சம்பவங்கள் தான் வந்து நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இருக்கிற மாரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாரி இடத்துல இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமையில COVID-19 வந்து சீவியராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாரி நிலைமையில வந்து நம்ம வெளில போகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இ பாஸ் அப்ளை பண்ண சொல்லி, ஸோ அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கோ அடுத்த இதுக்கோ வந்து அனுப்பி வைப்பாங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல டேக் அவேவை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இந்த வீடியோலேருந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு தி வீடியோ கைஸ். வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து சர்டன் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ஸில் வந்து எல்லா சிட்டிஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்டன் ரிலாக்ஸேஷன்ஸ் இருந்தால் கூட வந்து என்னென்னா, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு, இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இ பாஸ் வந்து அவசியமாகவே வந்து இன்னொரு 2 to 3 months கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் எப்போ முடியுதோ அது வரைக்குமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டிஎன் இ பாஸ் வாங்கணுன்ற பட்சத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, TNEPass.TNEGA.org இந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எதுவும் வருத்தப்படாதீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, ஸோ மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி அண்ட் வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிற கோடை வந்து திருப்பி வெரிஃபிகேஷனுக்காக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ அந்த லாகின் ஆகிற பேஜை கூட நான் வந்து மேலே இமேஜில் தரேன். ஸோ அந்த லாகின் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான இதுவாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ தனிநபர் ஆர் குழு, இல்லை அதில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ வந்து தொழிலுக்காக ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ ஃப்ளைட்டு, ட்ரெயின் அண்ட் பஸ்ஸஸ் வழியாக இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறவங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 கேட்டகரிஸாக வந்து இதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, தனிநபர் ஆர் ஃபேமிலியாக வந்து காரோ, பைக்கோ, வேனோ, இது 3த்துலேயுமே வந்து போகலாம். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் இ பாஸ் வந்து இந்தமாதிரி தனிநபர் அண்ட் ஃபேமிலி போகணுன்னா என்ன ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெத் விஷயம். ஸோ யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து டெத் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகணுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெத்து. ஸோ அடுத்தது வந்து மேரேஜ். ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனுக்கு வந்து உங்கள் ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்க்கு மேரேஜ், நான் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தே ஆகணும், ஸோ நான் மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஎன் இ பாஸ் அப்ளை பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த சென்ஸ் என்னன்னா, ஸோ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு, ஸோ அதனால வந்து நான் வந்து அவங்க போய் பார்த்துக்கணுன்ற பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து வந்து ஒரு பெங்களூரில் போய் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து அங்கேயே மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ்னு ஒரு 4th காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸில் நான் அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து வரணும்னா அதுக்கும் வந்து டிஎன் இ பாஸ் வந்து நெசசரி. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இ பாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தனிநபர் ஆர் ஃபேமிலிக்கு. ஸோ இந்த 4 பாஸஸ் வந்து என்னென்னா, மெயினாக வந்து இந்த எல்லா பாஸுமே வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுன்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரூஃப் இந்த சென்ஸ் என்னென்னா, ஸோ டெத் ரீசனுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும், என்ன அட்ரஸ்ஸு, என்ன நம்பர். ஸோ வெஹிக்கல் நம்பர்லேருந்து கேட்குதுங்க, வெஹிக்கல் நம்பர் அண்ட் வெஹிக்கல் நம்பர், வெஹிக்கல் டைப் என்னன்னு கேட்குது. ஸோ வந்து எத்தனை பேருன்றதை கேட்குது. ஸோ எத்தனை பேர், அப்புறம் ஐடி ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து கேட்கும். ஸோ ஐடி ப்ரூஃபை கேட்டோடனே நீங்கள் ஐடி ப்ரூஃபும் உண்மையாக அப்லோட் பண்ணிடணும். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்ட முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா இ பாஸில் வந்து மெயினாக வந்து இந்த ப்ரூஃப் கேட்கப்படும். ஸோ நான் சொன்ன மாரி இந்த டெத்து. ஸோ இப்போ டெத் இந்த சென்ஸ் என்னென்னா, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இங்கே இருந்துட்டு அவங்க டாக்டர் கொடுத்த டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம முனிசிபாலிட்டிலேருந்து வந்து சீக்கிரம் அவங்க வாங்கி நம்மளுக்கு அனுப்பி நம்ம சப்மிட் பண்ணி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்டர் போய் விசிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இதர் டெத் சர்டிஃபிகேட் ஆர் டாக்டர் ரிப்போர்ட். ஸோ ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது வேணாலும் சப்மிட் பண்ணி இந்த டெத்துக்கு வந்து ஒரு ப்ரூஃப் காமிச்சு நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் வந்து உங்கள் இது வந்து
அக்செப்ட் ஆகும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ்னால் வந்து ஒரு இன்விடேஷன் அப்லோட் பண்ணலாம். ஸோ இன்விடேஷன் அப்லோட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த டேட்டுக்கு மேரேஜ் நடக்குது, நான் கண்டிப்பாக போய் ஆகணுன்ற மாரி இன்விடேஷன் வந்து வேலிடாக எல்லாமே உண்மையான இது ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் கூட எடுக்கப்படலாம். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோ இபாஸ் அப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நிறைய இபாஸ் வரதான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் வேலிடான ரீசன் வந்து கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இபாஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி ரிட்டன் ஆஃப் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இப்போ சப்போஸ் என்னோட ரிலேட்டிவ்க்கு டிசீஸ் இருக்குது, ஸோ அவங்க பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து இங்கேருந்து வந்து இப்போ ஒரு திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா, ஸோ திருநெல்வேலியில் இருக்கிற டாக்டர் ஏதாவது வந்து ஸோ ரிப்போர்ட் இன்சென்ட் வந்து அவங்க வந்து என் மொபைலுக்கு வந்து சப்போஸ் சென்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நான் அப்லோட் பண்ணி ஸோ நான் தான் பார்த்துக்கணும் அவங்களான்ற இதை வச்சு நம்ம வந்து போகலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள் நான் சொன்ன மாரி என்னென்னா, நான் மெயினாக சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நான் இங்கே சென்னையிலேருந்து இப்போ வந்து சப்போஸ் மும்பைக்கு இல்லை பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணணுன்ற பட்சத்தில் ஸோ நான் டிஎன்இ பாஸ் மட்டும் வாங்கிட்டு மும்பையோ பெங்களூரோ மட்டும் செல்ல முடியாது. ஸோ டிஎன்இ பாஸ் ப்ளஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து போகிறீங்களோ, ஸோ பெங்களூர், ஸோ கேரளா, ஸோ அதுமாரி எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அங்கேயும் அவங்களோட கண்ட்ரி அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஒரு இபாஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு 2 இபாஸும் இருந்தால் தான் உங்களை வந்து செக் போஸ்ட்டில் இந்த மாடலில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதில் வந்து ரூட் முதற்கொண்டு கேட்குது. ஸோ இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறதுக்கு வந்து நிறைய ரூட் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போகலாம், நிறைய ரூட் இருக்குது, NH ஒரு வழியாக போகலாம். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் ரூட் நீங்கள் அந்த ரூட் வழியாக தான் போகணும், அந்த செக் போஸ்ட் வழியாக தான் போகணும். ஸோ வந்து வேறு ஸ்டேட்டுக்கே போகிறவங்க, ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர், மும்பை அதுமாரி போகிறவங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு ஸ்டேட்டோட இபாஸும் வந்து கண்டிப்பாக நெசசரிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 days முன்னாடி வந்து 8 மண்டலங்களாக வந்து தமிழ்நாட்டே பேச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் 1 week முன்னாடி கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் அந்த 8 மண்டலங்கள் தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணுறோன்ற சொல்கிறாங்க. ஸோ 8 மண்டலம் இந்த சென்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இமேஜில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டலம் 8ன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் சென்னை, அதுமாரி இந்த மண்டலங்களுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். 8 மண்டலம்னா 8வது மண்டலத்துக்குள்ளேயே நம்ம வந்து இபாஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. பட் ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து இல்லை. ஸோ எங்கே நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போனாலும் சரி, செங்கல்பட்டுலேருந்து வந்து எங்கேயோ இந்த திருநெல்வேலி அதுமாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனாலும் இபாஸ் வந்து கண்டிப்பாக நெசசரின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் கீழே வந்து வெப்சைட் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் சொன்ன மாரி அந்த மொபைல் வழியாக வந்து லாகின் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ எதுக்காக போகிறீங்கன்றதை மட்டும் சொல்லிவிட்டு அதோட ப்ரூஃபையும் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃபையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்க்காக வந்து நிறைய பேர் போவாங்க. டெய்லியுமே இபாஸ் வாங்க முடியுமான்றது வந்து கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்காக வந்து டெய்லி இபாஸ் வாங்க முடியாதுன்றது தான் வந்து உண்மையான நிஜம். ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா டெய்லி நான் போயிட்டு வரணுன்றதுக்காக வந்து நான் டெய்லி இபாஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து அந்த கம்பெனிலேயே வந்து நான் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உண்மையான பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ வந்து நான் டெய்லி வந்து வெளில போயிட்டு என் வீட்டுக்குலேருந்து கம்பெனி போய்ட்டு நான் அதுமாரி ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட பட்சத்தில் தான் வந்து நம்ம இபாஸ் எடுக்கலாம். நம்ம டெய்லி இபாஸ் எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட வந்து என்னென்னா, ஒன்று வந்து கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் படி வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இஃப் எனிவே பாசிபிள்னா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் கேஸ் வந்து இன்றைக்கி வீடியோ. ஸோ வந்து நான் சொல்லியிருப்பேன் இண்டிவிஜுவலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ பிஸ்னஸ்க்காக எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ நான் அந்த வெப்சைட்டை வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை தான் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விதமான இபாஸ் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட ப்ரூஃப் டீட்டெயில்ஸு, ப்ரூஃபோட வேலிட் ஐடி ப்ரூஃபு, அதோட சப்மிஷன், அதுக்கப்புறம் அது நீங்கள் வந்து எந்த ரீசனுக்காக போகிறீங்கன்றதுக்கும் அதோட ப்ரூஃபையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சும்மாவே வந்து நீங்கள் வந்து இபாஸ் அப்ளை பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். சும்மா அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப வந்து டேஞ்சரஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தேவைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இங்கே போயே ஆகணும், இவங்களோட மேரேஜ், இவங்களோட டெத்து, இவங்களுக்கு வந்து நான் போய் ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ரேப்பிடப் ஆகிட்டு இருக்குது வந்து கேசஸ். ஸோ க்ரோத் ரேட் வந்து டபுள் த ரேட் வந்து ஆகிடுச்சுன்றதே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வெளில போகாமல் இருந்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு கோவமாக இருக்கும், சாரி. பட் ஆனால் நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், ஜென்ரல் ஆடியன்ஸோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நிறைய பேர் கஷ்டமான நிலைமையில மாட்டிக்கிட்டு இ பாஸ் எப்படி வாங்கணும்னு கூட தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு அடிஷ்னல் போனஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் நான் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து டிஎன் இ பாஸ். ஸோ வந்து இ பாஸோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் இ பாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் அந்த இ பாஸோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து கீழே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அண்டு வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காத பட்சத்தில் வந்து ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரோட ஃபோன் நம்பர் வந்து உங்கள் நெட்லேயே வந்து ஆஃபீஸோட நம்பர் நிறையா இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட கூட போய் உங்களோட ரீசன் சொல்லி வேலிடாக நீங்கள் ஃபோன்லேயே வந்து கேட்கலாம். ஸோ இத்தனை ப்ரொசீஜர் இருக்கும். உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஹெல்ப்லைன் நம்பர் நான் கீழே தரேன், இமேஜ்லேயும் தரேன். ஸோ பயப்படாதீங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி நான் எனக்கு இதுமாதிரி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நான் போகணும், அதுமாரி அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ அப்பயும் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கலெக்டரேட்டோட ஃபோன் நம்பர் வாங்கி ஸோ நெட்டில் தேடினாலே கிடைக்கும். ஸோ அதுமாரி உங்கள் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரேட் ஃபோன் வாங்கி அவரோட ஆஃபீஸோட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இ பாஸ் வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் வேணும், ட்ரெயினில் போகிறவங்களுக்கும் வேணும், பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் வேணும். ஸோ பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் இப்போதைக்கு வந்து செயல்பாட்டில் இல்லை. பட் ஆனால் வந்து சில ட்ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து அதுக்குமே வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிவிட்டு போகிறதுக்கும் அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளைட்லேருந்து போயிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு அங்கேயும் வந்து சில ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அதாவது 14 days குவாரண்டைன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃப்ளைட் ஆர் ட்ரெயின்ஸில் போயிட்டு அந்த ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக 14 day ஹோம் குவாரண்டைன் இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் சிம்டம் இல்லைன்னா அவங்க எடுத்து விட்டுருவாங்க. ஸோ சிம்டம்ஸ் இருந்தால் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு வந்து உங்களை வந்து அட்மிட் பண்ணி உங்களை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே இ பாஸ் வந்து தேவையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நிறையா பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேருக்கு இ பாஸ் எப்படி எடுக்கணுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கை நான் கண்டிப்பாக கீழே தரேன். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கிளியர் மோட்டிவ் வந்து ஏன் இ பாஸ் வாங்கணும், எப்படி வாங்கணுன்ற மோட்டிவ் வந்து இந்த வீடியோ வழியாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதை நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. பாய்.